அதாவது எங்களுடைய விஞ்ஞானி வேலூர் கார்த்திக் சார் வந்து உங்களுக்கு விலாவரியாக சிறப்பாக இது எப்படி கண்டுபிடிப்பு 20 ஆண்டுகால உழைப்பு இந்த 4 ஆண்டுக்குள்ளே எப்படி இதை வந்து அதாவது இன்ஸ்டன்ட் அதாவது ஆன் டிமாண்டு ஃபியூல் இது ஆன் டிமாண்டுன்ற போது இப்போ சுவிட்ச் போட்டால் லைட் எரியுற மாதிரி இது வந்து பெம்ப்லேருந்து இப்போ வந்து ஜெம்னு ஒரு புதிய ஒரு யுக்தியை பயன்படுத்தியிருக்காங்க. இட்ஸ் கைராய்டு டெக்னாலஜி இது. அது ஹனிகோம் மாதிரி இருந்து இது மேக்ஸிமம் ஹைட்ரஜன் பதிகிற அளவுக்கு பண்ணி தான் அவங்க வந்து கொண்டாடுறாங்க. சேஃப் கேஸ், அதனால HONC வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நோ கார்பன் தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வேர்ல்டு எக்கானமியை திருப்பி போடுறது மட்டுமல்ல, இந்திய பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற ஒரு கண்டுபிடிப்பு தான் நம்ம அதை பார்க்குறோம். இப்போ இந்த வேர்ல்டு வைடு இது கொண்டு வந்தால் மிகப்பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் முடியும். ஏன்னா நம்ம ரஷ்யாவிலேருந்து எரிவாயு வாங்கிட்டு இருக்கிற நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். இதில் அதானி அம்பானி வேறு நிறைய இதெல்லாம் இருக்காங்க. எப்படி நம்ம நினைக்கிறோம் இது வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பு வந்தாலும் ஒருத்தருக்கு வந்து அது ப்ளஸ்ஸாக இருக்கும், ஒருத்தருக்கு மைனஸாக தான் இருக்கும். ஆனால் இந்த பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட்ன்றது இட் வில் சேஞ்ச் அது அக்கார்டிங்லி சேஞ்ச் பண்ணி தான் ஆவாங்க இல்லையா. அது எப்படி அடாப்ட் பண்ணலான்றது அவங்க மனசில் கொண்டு வருவாங்க. தே வில் ட்ரை டு சே இப்படி அடாப்ட் பண்ணலான்னு. ஸோ இது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் இப்போ பாரத் பெட்ரோலியம், இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அடாப்டட்னு சொல்லலாம். அவங்க கமர்ஷியலைசேஷன் வரும்போது இன்க்ளூசிவாக பண்ணலாம் இல்லையா. இன்க்ளூசிவ் க்ரோத்தாக வெதர் ரிலையன்ஸ் அண்ட் அதானி ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் ப்ராடக்ட் வந்து கம் அண்ட் சி வரப்போகிறாங்க. அவங்களும் வந்து பார்க்க போகிறாங்க. இன்க்ளூசிவாக வந்து பண்ணுறதுக்கு அவங்களும் தயாராக தான் இருப்பாங்கன்னு என்னுடைய நம்பிக்கை. இன்னும் அதிகமான க்ரோத் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான நம்ம இது இல்லை ஒன்ஸ் அந்த அக்செப்டன்ஸ் வந்த பிறகு அரசில் வந்து சில டேட்டாஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. கொடுத்த வந்து இந்த ப்ராடக்ட்டு விற்கணும் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணலாம் அப்படின்னு இது ஆல்ரெடி விலாவரியாக டிஸ்கஸ் ஆகிடுச்சு. இந்த டெல்லியில் வந்து 3ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதிக்கு அங்கே தான் இருந்தோம். ஒரு R&D எக்ஸ்போவில் போய் கலந்துக்கிட்டோம். பட் இது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை தாண்டி இது வந்துடுச்சு. ஸ்கேலிங் அண்ட் கமர்ஷியலைசேஷன் அளவுக்கு வந்தாச்சு. யாரையும் போயிட்டு நீ R&Dக்கு பணம் கொடுங்க, இப்போ வந்து ப்ராடக்ட் பணம் கொடுங்கன்னு கேட்கல. ஆல்ரெடி ரெடி, எக்ஸ்பெரிமெண்டட் த ஹோல் திங், இட் ரெடி ஃபார் டிஸ்போசல். முதல்ல அவங்க கேட்கும் ஏன் நீங்கள் விற்கலையா ஒன்றும் அப்படின்னு கேட்டாங்க. அந்தளவுக்கு தான் எல்லாம் வந்து பார்த்தாங்க. பட் நவ் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் சர்டன் நார்ம்ஸ். எந்த ப்ராடக்ட் வந்து வெளி உலகத்துக்கு வருகிறதோ, மக்களிடம் சென்றடைகிறதோ, அது சரியான பாதுகாப்பு இருக்கா, இதெல்லாம் வந்து ஒரு சில நார்ம்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த நார்ம்ஸ் வந்து பூர்த்தி செய்வது ஒரு 10-15 நாட்களோ ஒரு மாதம் ஆகும். இது வந்து இப்போ வந்து எந்த ப்ரைஸிங்கோ கமர்ஷியல் ப்ரைஸு இப்போ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து ரான்னு சொல்லுவேன். அதாவது இப்போ தான் வந்து அந்த தாட் வந்து எக்ஸ்பிளைன் ஆகி இட் இஸ் ஒர்க்கிங் பியூட்டிஃபுல்லின்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது காஸ்டிங் வந்து எந்தெந்த செக்டருக்கு போகுது, அந்த செக்டருக்கு அடாப்டபிலிட்டி கொண்டு வரும்போது அந்த ஜென்ரேட்டர் வாட் இட் வில் காஸ்ட் அப்படின்னு தான் நம்ம நிர்ணயிக்க முடியும். இப்போ நீங்கள் கேஸ் வந்து இன்றைக்கி வந்து இந்த அடுப்பு இதுக்கு இந்த ஆக்சில் தான் தயாரித்தது வந்து இவங்களுக்கு 40 ரூபாய்க்கு ஆச்சுன்னா அந்த 40 ரூபாய்க்கு நம்ம விற்க முடியாது. வி ஹேவ் டு ரெடியூஸ் த காஸ்ட். இப்போ காம்பனன்ட்ஸில் வந்து இப்போ வந்து சும்மா உதாரணம் சொல்கிற டைட்டானியத்தில் பண்ணியிருக்கோம். இதே ஸ்டீலில் பண்ணி டைட்டானியம் கோட் பண்ண முடியுமா, இப்போ விலை குறைக்க முடியுமா வித் த சேம் எஃபெக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இல்லையா. ஸோ காஸ்ட் ரிடக்ஷன் எங்கெல்லாம் பண்ணலான்றதை இனிமேல் தான் திங்க் பண்ணணும். நிச்சயமாக நல்லா உதவி பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா இது ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்லி வரும்போது நம்ம வந்து இந்தியாவுக்கு பெருமை. இது முதல்ல அந்த இந்தியாவுக்கு பெருமை என்று எடுத்துக்கொள்ளும்போது மேக் இன் இந்தியான்ற வந்து மோடிஜி அவர்கள் சொல்வது போல் ஒரு கண்டுபிடிப்பு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு வரணும்னு எதிர்பார்க்கும்போது இந்த மாதிரி கண்டுபிடிப்பை வரவேற்க தான் செய்வாங்க.